அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்க ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்க ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்க ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்துல குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம பார்ப்போம். சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் மிதனராசிக்காரர்கள். மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்க ராசியை சனி பகவான் பார்க்கறதால வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் எல்லாமே சுபமாக தான் நடக்கும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்கிறது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் கவனமா பேசி பழகுவது தான் உங்களுக்கு நல்லது. இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்துல கேது, வாக்கியஸ்தானத்துல சனி, தொல்ஸ்தானத்துல புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்துல சூரியன், குரு, சுக்கிரன் அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்துல அதிகமா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த மாதத்துல வாழ்க்கையில நல்ல திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். மனதுல மனம் மகிழ்ச்சி ஏற்படும்படியான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு அதிக நாட்டம் அப்படிங்கிறது உண்டாகும். மனதுல தைரியமும் தெளிவும் உண்டாகும். உங்களுக்கு வியாபாரத்துல முன்பு இருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க. மிதனராசிக்காரர்கள் எல்லாருமே மே 1ஆம் தேதியே குரு பயிற்சி அப்படிங்கிறது வர இருக்குது. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய சமூகத்துல செல்வாக்கு மிக்கவர்களோட அறிமுகம் எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்க போகுது. அவர்களோட ஒத்துழைப்பால வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய நண்பர்களை உங்களோட சேர்த்து கொள்ள முயற்சி செய்வீங்க. அது தொழில் விரிவாக்கத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்டுல உங்களுடைய செல்வாக்கு உயர்றதுக்கு அவர்களால என்ன முடியுமோ செய்வாங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் இது கடைபிடிக்கும். 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு, செவ்வாய், புதன் 10ஆம் வீட்டுல அமர்வதால குடும்ப வாழ்க்கையில அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படலாம். குடும்பத்துல உறுப்பினர்களுக்கு இடையே எல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையலாம். உங்களுக்கு அப்படின்னு தனித்தனி கருத்துக்களை வச்சிருக்காம கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையா செயல்பட்டு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல அமைதி அப்படிங்கிறது இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். குரு பகவான் மற்றும் சூரியனோட தாக்கத்தால உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு எல்லாம் வரலாம். காதல் உறவுல இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதலியை திருமணம் செய்து கொள்வதில் ஒரு சில தடைகள்லாம் இருக்கும். தடைகள் இருந்தாலும் தடைகளுக்கு பின் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்வதால மாதத்தின் பிற்பகுதியில இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்யூன்யமும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க. அதே நேரத்துல சரக்குகளை அனுப்பும் பொழுது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சரக்குகளை வாங்கும் பொழுது அதோட தரத்தை உறுதி செஞ்சுக்கிட்டு தான் அதன் பிறகுதான் நீங்க வாங்கவே முடிவெடுக்கணும். தொழில் தொடர்பான விஷயங்களால பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. பயணத்தின் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்களுடைய பாதுகாப்பான பயணத்தை முடிவு செய்துக்கிட்டு தான் உங்களுடைய பயணத்தையே நீங்க தொடங்க ஆரம்பிக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உயர் அதிகாரிகளால வரும். அவர்களை அனுசரித்து போகணும். அலுவலக வேலைகள்ல அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்த்துக்குங்க. குடும்பத்துல இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே ஓரளவு நீங்கும். உங்களுக்கு
பிள்ளைகள்லாம் நீங்க எதிர்பார்த்தபடி நடந்து கொள்ளுவாங்க. உறவினர்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் குழந்தைகளுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி கொடுப்பீங்க. அதனால அவர்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறுவதால மகிழ்ச்சியா இருப்பாங்க. பெண்கள்லாம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. குழந்தை பாக்கியம், வேலை செய்யக்கூடிய இடத்தால எதிர்பாலினத்தவரிடம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அந்த பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறதுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களா இருந்து வந்த ஒரு இழுபறியான நிலை எல்லாமே மாறி சுறுசுறுப்பான நிலைக்கு வருவீங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், லட்சியங்கள் இதெல்லாமே நிறைவேறும். சந்தோஷமான சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது நிதானத்தை மட்டும் கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் பாடங்களை கவனமா படிச்சீங்க அப்படின்னா கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களுக்கு உற்சாகமா எதையும் செய்யுவீங்க. உற்சாகமா எதையும் கற்றுக்கொள்வதிலையும் ஆர்வம் காட்டுவீங்க. விளையாட்டுகள் எல்லாம் அதிகமா நீங்க பங்கு பெறுவீங்க இந்த மாதத்துல. மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உயர்கல்வி பற்றிய சிந்தனை மாணவர்களுக்கு அதிகரிக்கும். பணவரவில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். மிருகசிரிசக்காரர்களுக்கெல்லாம் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமா உங்களுடைய திறமை எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க. விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. இந்த மாதத்துல நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். கூர்மையான மதி நுட்பத்தால எந்த பிரச்சனையையும் எளிதா தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த தகராறுகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் திருப்திகரமா நடக்கும். சக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். கடிதங்கள் மூலம் வரும் தகவல்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்களா இருந்தாலும் சரி, நல்லதாவே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். உங்களுடைய கஷ்டங்கள் பாதிக்கு மேல குறைய போகுது. இந்த மாதத்துல எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். திடீரென மன தடுமாற்றம் அப்படிங்கிறது வரும். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துறது நல்லது. தொழில் வியாபாரத்துல கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே சென்று வருவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுமையான பணிகளை கூட எளிமையா நீங்க சிறப்பா செய்து முடிச்சு அவர்களிடத்துல பாராட்டுதலை பெறுவீங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்துல இருப்பவர்களோட நடவடிக்கைகள்ல கோபம் அப்படிங்கிறது ஏற்படுத்தலாம். உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரும். பிள்ளைகளோட நலன்லையும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். உற்றார உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க. பெரியோர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து உதவும். மாணவர்களுக்கெல்லாம் மேற்கல்வி பற்றிய பயம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். கவனமா பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு நல்லது. வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து முடிச்சுடுவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த வெயில் மே மாதம் முழுவதுமே மிதுனராசிக்காரர்கள்லாம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி பானகம் நெய்வேத்தியம் வைத்து படைச்சிட்டு 10 பேருக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சனிக்கிழமையில பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். மே மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.